ஹலோ கைஸ், என்னோட பேர் அஜய் அண்ட் நான் ஒரு சோலோ இண்டி கேம் டெவலப்பர். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி 6 கேம் இன்ஜின் வந்து உங்கள் சிஸ்டமில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் அது கூட விஷுவல் ஸ்டுடியோ கூட எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் அதுக்கப்புறம் யூனிட்டி 6 கேம் இன்ஜினோட இன்டர்ஃபேஸஸை பற்றின பேசிக்ஸ் அண்ட் ஃபைனலி யூனிட்டி அசட் ஸ்டோர்லேருந்து உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி அசட்ஸை இம்போர்ட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கேம் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இல்லை பர்டிகுலராக யூனிட்டி 6ல் நீங்கள் கேம் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள் கேம் டெவலப்மெண்ட் ஜர்னியில் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கூட இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் வந்துட்டு நம்ம யூனிட்டி 6ல் எப்படி ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒரு கம்ப்ளீட் கேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யூனிட்டி 6 இதுவரை இன்ஸ்டால் பண்ணலாம்னா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி ஓகே கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூனிட்டியை வந்து எப்படி உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ப்ரௌசர் ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் ஜஸ்ட் யூனிட்டி ஹப் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் வர லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களே கீழே ஹவு டு கெட் ஸ்டார்டட் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம யூனிட்டி ஹப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறதா மேக்குங்கிறத கிளிக் பண்ணலாம். நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால விண்டோஸ் கிளிக் பண்ணுறேன். அண்ட் இது கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எங்கே இதை டவுன்லோட் பண்ணேன்னு சொல்லி கேட்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனில் டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ அங்கே சூஸ் பண்ணிட்டு இதை சேவ் கொடுத்துக்கோங்க. அண்ட் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் டவுன்லோட் ஆன இந்த செட்டப் ஃபைல் இருக்குதா, ஸோ அதை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாலேஷன் விண்டோ வரும். இதில் ஜஸ்ட் ஐ அக்ரி கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். பட் நீங்கள் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட் சர்ச் பாரில் யூனிட்டி ஹப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வரும். இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு யூனிட்டி ஹப் அண்டு இங்கே வந்து சைன்இன் கேட்குது. ஸோ உங்களுக்கு இதான் ஃபஸ்ட் டைம்னா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஜஸ்ட் சிம்பிள். நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரோமில் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் இப்போ ரீசெண்டாக எங்கே க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்களோ அந்த க்ரோம் விண்டோ வந்து உங்களுக்கு இது வந்து ரீடைரக்ட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சைன்இன் கொடுக்குறேன். ஸோ இந்த க்ரோமில் வந்து இது ரீடைரக்ட் பண்ணுது இல்லையா. ஸோ நீங்கள் இங்கே ஜஸ்ட் சைன்இன் வித் கூகுள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ணுறதும் அது சேம் ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ நான் இங்கே கண்டினியூ வித் கூகுள்னு கொடுத்து என்னோட இமெயில் ஐடியை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணது ஓப்பன் யூனிட்டி ஹப்னு சொல்லி இந்த ஒரு பாப்அப் வரும். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூனிட்டி ஹப் வந்து ஓப்பன் ஆகி இங்கே சைன்இன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு ஜஸ்ட் அக்ரி கொடுங்க. இது வந்து லைசன்ஸ் ரிலேட்டடாக கேட்குது. ஸோ அக்ரி கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு விண்டோவாக இருக்கும் உங்கள் யூனிட்டி ஹப்பில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு மெனு இருக்குது. இங்கே வந்து நம்ம ஒர்க் பண்ணுற கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இது எம்டியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது ஓப்பன் பண்ணுறதா இருந்தால், நான் இங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு இங்கே நான் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இங்கே இன்ஸ்டால்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது கொஞ்சம் மெயினானது. ஏன்னா இங்கே தான் நம்ம யூனிட்டி எடிட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஹப் தான் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி இது பண்ண முடியும். பட் நம்ம கேம் கிரியேட் பண்ணுறதுக்கு யூனிட்டி எடிட்டர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே லேர்ன்னு சொல்லி ஒரு டேப் இருக்குது. ஸோ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா யூனிட்டியோட அஃபிஷியலான இங்கே கோர்சஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வேணால் இது கோ த்ரூ பண்ணி பார்த்து நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் கம்யூனிட்டின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்கே வந்து யூனிட்டியோட நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும் அண்ட் லிங்க்லாம் இருக்கும். யூனிட்டி ஏ அண்ட் யூனிட்டி அசட் ஸ்டோர் அண்ட் யூனிட்டியோட பிளாக் இருக்குது. நீங்கள் இதுங்கெல்லாம் போய் யூனிட்டி பற்றின நியூஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினாக இங்கே மேலே உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேனேஜ் லைசன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனல் லைசன்ஸ் வந்து ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஆக்டிவேட்டாக எதுவும் இல்லைனா இங்கே ஜஸ்ட் ஆட் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும்னா கெட் ஏ ஃப்ரீ பர்சனல் லைசன்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ லைசன்ஸ் வந்துடும். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். தென் இப்போ வந்து யூனிட்டி எடிட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே இன்ஸ்டால்ஸ் இருக்குல்ல, இந்த டேப் போயிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் எடிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கும். நான் ஆல்ரெடி யூனிட்டி 6.1 2 வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் அது இங்கே காட்டுது. நம்ம இப்போ இன்ஸ்டால் எடிட்டரை கிளிக் பண்ணலாம். அண்ட் அதுவே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் வெர்ஷன்ஸ்னு சொல்லி காட்டுது இல்லையா. ஸோ இந்த யூனிட்டி 6.1 அண்ட் இங்கே யூனிட்டி 6 வந்து எல்டிஎஸ்னு இருக்குது. எல்டிஎஸ்னா லாங் டைம் சப்போர்ட். அதாவது இதில் வந்து எந்த பக்கும் இல்லை, இது நல்லா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். பட் இந்த 6.1 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது இயர்லி அசஸில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் சம்டைம்ஸ் மேபி பக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் யூனிட்டி 6.1 சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த யூனிட்டி 6.1 இன்ஸ்டால் கொடுக்குறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி இருக்குல்ல, ஸோ இதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கறனால எனக்கு அந்த டிக் ஆப்ஷன் இல்லை. ஸோ இன்ஸ்டால்டுன்னு சொல்லி காட்டுது. நீங்கள் வந்து இதை டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் நம்ம ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் அது போக கீழே பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களோட கேமை வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு இல்லை iOS இல்லை tvOS இல்லை வெப்ஜிஎல்லாம் நீங்கள் வெப்புக்கு நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும். அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் இங்கே தான் சூஸ் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டாக ஆண்ட்ராய்டோட பில்டு வந்து உங்களுக்கு டிக் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கேம் வந்து ஆண்ட்ராய்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தேவை. ஓகே, ஸோ அது வந்து நான் டிக்லேயே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஏன்னா நம்ம ஆண்ட்ராய்டுக்கு அடிக்கடி நிறையா கேம்ஸ் பண்ணுவோம். பட் அது போக நீங்கள் iOS இல்லை வெப் பில்டு இதெல்லாம் வேணும்னா டிக் பண்ணிக்கலாம்.
பட் எனிவேஸ் நீங்கள் லேட்டர் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இப்போ நீங்கள் பண்ணலனாலும். ஸோ நான் இப்போதைக்கு இதை மட்டும் சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். அண்ட் இங்கே வந்து ஐ ஹேவ் ரீட் அக்ரிமெண்ட் இதை கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பட் இது வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நான் இது எல்லாமே இன்ஸ்டால் ஆனதே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து யூனிட்டி ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த விஷுவல் ஸ்டுடியோக்கு வந்து ஒரு இன்ஸ்டாலர் விண்டோ பாப்பப் ஆகி வந்திருக்கும். ஸோ அதை வந்து நான் இப்போ எப்படின்னு காட்டுறேன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டாலர், சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டாலர் இதை வந்து சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு வந்து வந்திருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாடிஃபையை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பாப்பப் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கேம் டெவலப்மெண்ட் வித் யூனிட்டின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே சைடுலையும் ஆப்ஷனலில் ஒரு 4 டிக்கு இருக்கு இல்லையா? ஸோ இந்த 4 டிக்குமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் இது வந்து கரெக்டாக உங்களுக்கு யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷுவல் ஸ்டுடியோ வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் யூனிட்டி ஸ்கிரிப்டிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே இந்த வேரியபிள் சில ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இனிஷியேட் பண்ணும், அந்த இது வரும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணும்போது. ஸோ நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்கே நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டெம்ப்ளேட் வந்து இங்கே கீழே வரும். அண்ட் இங்கே மேலே எடிட்டர் வெர்ஷனும் நான் 2 வச்சிருக்கிறனால இங்கே டிஃபால்ட்டாக 6ன்னு எடுத்துக்குது. நான் இதை கிளிக் பண்ணி நம்ம வேறு வேணும்னா கூட இதை மாற்றிக்கலாம். ஸோ நான் இந்த எல்டிஎஸ்ஏ இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் 3D டெம்ப்ளேட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா டெம்ப்ளேட் இருக்கும். பட் நமக்கு டிஃபால்ட்டாக இந்த 2D 3D ப்ராஜெக்ட் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணும்போது மோஸ்ட்லி இது தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இப்போதைக்கு யூனிவர்சல் 3D இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ராஜெக்ட் நேம் வந்து எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ டிஃபால்ட்டாக விட்டுறேன் மை ப்ராஜெக்ட்னு. அண்ட் எந்த லொக்கேஷனில் நீங்கள் இதை சேவ் பண்ணணும்னு சொல்லியும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த யூனிட்டி ஆர்கனைசேஷனுங்கிறது என்னன்னா, நீங்கள் யூனிட்டி அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணியிருப்பீங்களா? ஸோ அந்த உங்களோட யூசர் ஐடி இங்கே வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கனெக்ட் டு யூனிட்டி க்ளவுடுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்டியோட ஆட்ஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இல்லை யூனிட்டிலே அனலிட்டிக் டூல் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் அதை உங்கள் கேமில் இன்டெகிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை எடுத்து விடனாலும் விடலாம், இல்லை அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி நான் விட்டுறேன். பட் இப்போ நான் ஜஸ்ட் டுட்டோரியலுக்காக பண்ணுறதுனால இந்த டிக் மார்க் எடுத்து விட்டுட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த புது ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு இப்போ இருக்கிற இந்த விண்டோவும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கிற விண்டோவும் சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து லே அவுட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ லே அவுட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறையா ஸ்க்ரீன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ சீன், கேம், அப்புறம் இங்கே ஹையரார்கி, ப்ராஜெக்ட் இப்படின்னு நிறைய டேப் இருக்குது. ஸோ நான் லே அவுட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டு லே அவுட் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த லே அவுட்டை கிளிக் பண்ணி டிஃபால்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் லே அவுட்டை. ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லி. நீங்கள் இந்த டிஃபால்ட்டை யூஸ் பண்ணலாம், இல்லை நான் யூஸ் பண்ணுற லே அவுட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த டிஃபால்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டால்னு சொல்லியிருக்குல்ல? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ சீனும் கேமும் இங்கே வந்துடும். இந்த கேமுங்கிற டேபை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணி இப்படி கீழே போட்டிங்கன்னா இது கீழே வந்துடும். அண்ட் இந்த சைடு ப்ராஜெக்ட்டுங்கிற இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கிற ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி நான் 1 காலம் லே அவுட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்க்க இது நீட்டாக இருக்குது. அண்ட் இப்போ இந்த ஒவ்வொரு டேபும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி குயிக்காக பார்க்கலாம். ஸோ இந்த சீன்கிற டேப் இருக்குல்ல? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்கே தான் நம்மளோட கேமை வந்து நம்ம டெவலப் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு 3D வேர்ல்டு, அதாவது ஒரு 3D வியூ போர்ட். இங்கே தான் நம்ம ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணுறது, அதோட என்விரான்மெண்ட் டிசைன் பண்ணுறது, இது எல்லாமே இங்கே தான் பண்ணுவோம். அண்ட் இந்த ஹைரார்கி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த 3D வேர்ல்டில், அதாவது இந்த சீன் வேர்ல்டில் நம்ம என்னென்னலாம் ஆப்ஜெக்ட் நம்ம பிளேஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு வரும். ஆக்சுவலி இங்கே நம்ம பிளேஸ் பண்ணுறது மூலமாக தான் இங்கே சீனுக்கு அது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைரார்கியில் நான் ரைட் கிளிக் பண்ணி 3D ஆப்ஜெக்ட்னு இருக்குல்ல? ஸோ இதை கிளிக் பண்ணி கியூபுங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கியூப் வந்து எனக்கு இந்த சீன் வியூவில் வந்துருச்சு. அண்ட் நீங்கள் இங்கே சீன் வியூவில் வந்ததும் கீழேயும் நோட் பண்ணியிருப்பீங்க, இங்கே கீழேயும் உங்களுக்கு கியூப் வந்திருக்கும். ஸோ இந்த டேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேம் டேப். அதாவது இந்த சீனில் வந்து நீங்கள் இந்த மணிக்கு மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மவுஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மவுஸோட மிடில் கிளிக் இருக்குல்லையா, அந்த மிடில் மவுஸ் பட்டன் அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த வேர்ல்டை வந்து நீங்கள் பேன் அரவுண்ட் பண்ணி இப்படி போகலாம். இல்லை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வேர்ல்டை. அண்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு WASD வந்து இது பண்ணிங்கன்னா நீங்கள் கேமில் மூவ் பண்ணுற மணிக்கு உங்கள்
கேமரா வச்சு மூவ் பண்ணி இந்த வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் மூவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கான ஆப்ரேஷன் இந்த வேர்ல்டை நீங்கள் நேவிகேட் பண்ணி பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த கேம் விண்டோங்கிறது என்னென்னா நம்ம இங்கே சீனில் க்ரியேட் பண்ணுற நம்ம கேமோட அவுட்புட் வந்து இங்கே தெரியும். ஸோ இந்த அவுட்புட் எப்படி இங்கே அதாவது உங்களுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு ஹைரார்க்கியில் பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனெண்ட் இருக்கும். ஸோ இந்த கேமராங்கிற காம்பனெண்ட் வந்து நம்ம கேமில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளோட கேமை வந்து ரெண்டர் பண்ணும், நமக்கு அது வந்து அவுட்புட்டாக தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேமராவை வந்துட்டு இங்கே இன்ஸ்பெக்டர்னு ஒரு விண்டோ இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேம் ஆப்ஜெக்ட்டுக்கும், அதாவது கேம் ஆப்ஜெக்ட் என்னன்னா நம்ம கேமில் யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் எல்லாமே கேம் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேமராங்கிறதும் ஒரு கேம் ஆப்ஜெக்ட் தான். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற டேப்ல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஆகுது இந்த கேமில் வந்துட்டு. இதுவே நீங்கள் இதை கம்மி பண்ணிங்கன்னா ஜூம் பண்ணி உங்களுக்கு எல்லாமே கிட்ட தெரியும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து கேமரா ரிலேட்டட் சேஞ்சஸ் வந்து நீங்கள் இந்த இன்ஸ்பெக்டரில் பண்ணலாம். இதுவே நான் கியூபை கிளிக் பண்ணேன்னா அந்த கேமராவோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்காது. ஏன்னா இந்த கியூபுங்கிறது வந்து ஒரு ஃபிசிக்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து இன்ஸ்பெக்டரில் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேம் ஆப்ஜெக்டை பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரோட இது வந்து சேஞ்ச் ஆகும். பட் இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது என்னன்னா உங்களோட கேம் ஆப்ஜெக்ட் இந்த வேர்ல்டில் எந்த பொசிஷனில் இருக்குது, எந்த ரொட்டேஷனில் இருக்குது அண்ட் எந்த ஸ்கேலில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அண்ட் இங்கே டைரக்ஷனல் லைட்டும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டான கேம் ஆப்ஜெக்ட். இது வந்து நம்ம கேமோட லைட்டிங்கை வந்து இது பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டெம்பரேச்சர் இருக்கா, இப்போ இந்த கேம் வியூவில் நான் இந்த டெம்பரேச்சரை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொண்டு வந்தேன் இங்கே ப்ளூ கலரில் டிண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இதுவே நான் இந்த சைடு கொண்டு வந்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டைரக்ஷனல் லைட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஷேடோ இது எல்லாமே வரும். நான் வந்து இந்த வீடியோவில் ஜஸ்ட் உங்களுக்கு ஓவர் வியூ தான் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோவில் கம்ப்ளீட் கேம் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதில் இன்னும் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அது போக முக்கியமான டேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுங்கிற டேப். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுங்கிற டேப்பில் தான் நம்ம கேமுக்கான ஸ்கிரிப்ட்ஸு அப்புறம் இமேஜ் சவுண்டு இது எல்லாத்தையுமே இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து நம்ம இங்கே ஹைரார்க்கியில் ட்ராக் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம் கேமுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஓவரால் டேப். ஸோ இந்த 5 டேப் தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ஹைரார்க்கி சீன் கேம் ப்ராஜெக்ட்டுங்கிறது. அண்ட் அது போக நிறையா டேபும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விண்டோவை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அனிமேஷன் சொல்லியிருக்கல, ஸோ இந்த அனிமேட்டருங்கிற இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு டேப். இதில் வந்து நம்ம அனிமேஷன் யூஸ் பண்ணும்போது இதில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இந்த சீனுங்கிற டேபுக்கு பக்கத்தில் இங்கே வந்துருச்சு. நம்ம எல்லா டேபையுமே இங்கே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அனிமேட்டரை நான் மூவ் பண்ணி இங்கே கீழே வேணும்னா கீழே வச்சுக்கலாம். பட் நான் இதை மேலேயே ட்ராக் பண்ணி இங்கே கீழே போட்டுடுறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து யூனிட்டியோட இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அண்ட் நேவிகேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம போவோம். அண்ட் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் இது வந்து நார்மலாக எல்லா இதுலேயும் இருக்கிற மாதிரி தான் சேவ், ஓப்பன், ப்ராஜெக்ட் இது எல்லாமே இருக்கும். அண்ட் பில்டுங்கிறது இங்கே தான் இருக்கும். ஸோ நம்மளோட கேமை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது நம்ம கேம் கிரியேட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதை பற்றி பார்க்கலாம். அண்ட் மெயினான ஒரு இது வந்து என்னென்னா இந்த எடிட் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் எடிட்டர் எனக்கு விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோன்னு வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டேரெக்டாக ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் அது ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்காக தான். அண்ட் நீங்கள் ஸ்கிரிப்ட் ஏதாச்சும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த அசெட்ஸில் ரைட் கிளிக் பண்ணி இந்த கிரியேட்டில் போயிட்டு மோனோ பிஹேவியர் ஸ்கிரிப்ட்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தென் இப்போ வந்து நம்ம யூனிட்டி அசெட் ஸ்டோரை பற்றி பார்ப்போம். ஸோ அசெட் ஸ்டோர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா. ஏன்னா நீங்கள் நிறையா ஃப்ரீ அசெட்ஸும் அசெட் ஸ்டோர்லேயே இருக்கும், அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணி. ஸோ இங்கே மேலேயே அசெட் ஸ்டோர்னு ஒரு டேப் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி அசெட் ஸ்டோர் வெப்புங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணும். அண்ட் இந்த ப்ரௌசரில் நீங்கள் இந்த ரைட் சைடு வந்து ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணி உங்களோட இதை நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்களா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு யூனிட்டி ஹப் இன்ஸ்டால் பண்ணும்போது லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அதே சேம் இமெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3D 2D ஆடியோ VFX உங்களுக்கு தேவையான எல்லா அசெட்ஸுமே இங்கே இருக்கும். அண்ட் எல்லாத்துலேயுமே ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யூனிட்டி டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஏன்னா யூனிட்டியே நிறைய டெம்ப்ளேட் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க அஃபிஷியலாக. ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபில்டர் இருக்குல்ல, ஸோ இந்த ப்ரைஸ் ஃபில்டரை செலக்ட் பண்ணி ஃப்ரீன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஆக்சுவலாக யூனிட்டி டெம்ப்ளேட்டுன்னு போட்டால் யூனிட்டியோட டெம்ப்ளேட் வரும்னு நினச்சேன், பட் வரல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா யூனிட்டி ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணலாம். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டர் அசெட்ஸ் தேர்ட் பர்சன் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டனால எனக்கு ஓப்பன் இன் யூனிட்டின்னு காட்டுது. உங்களுக்கு இது வந்து ஆட் டு மை அசெட்ஸ் அப்படின்னு
சொல்லி காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் டு மை அசெட் கொடுத்த பிறகு உங்கள் அசெட்ஸ்க்கு வந்து இது வந்து ஆட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் இன் யூனிட்டிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக யூனிட்டி ஹப்பில் இது ஓப்பன் பண்ணும். அண்ட் உங்களோட அசெட்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் மேலே நிறைய ஐகான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபஸ்ட் இது இருக்கு இல்லையா மை அசெட்ஸ், ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது ஃப்ரீ அசெட்ஸ் இன்க்ளூடட், ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே காட்டும். ஸோ நீங்கள் அதை வந்து கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு இந்த ஸ்டாண்டர்ட் அசெட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஸ்டார்டர் அசெட், இதை ஓப்பன் இன் யூனிட்டிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அண்ட் இந்த பாப்பப்பில் ஓப்பன் யூனிட்டி எடிட்டரை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு பேக்கேஜ் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் இதில் ஸ்டார்டர் அசெட்டுங்கிறது அதுவே சூஸ் பண்ணிடுச்சு. நான் டேரெக்டாக அதுங்க கிளிக் பண்ணி வந்தனால. பட் நீங்கள் அது அப்படி இல்லாமல் இங்கே மை அசெட்ஸில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அசெட்ஸ் இருக்குது எனக்கு. ஏன்னா நான் நிறைய இது யூனிட்டி அசெட் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். இப்போதைக்கு நம்ம இங்கே டவுன்லோட் இருக்குல்ல, ஸோ இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த அசெட் வந்து டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ டவுன்லோட் ஆனதும் உங்களுக்கு இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ இந்த இம்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வார்னிங் வருது இல்லையா, ஸோ இதுக்கு வந்துட்டு இன்ஸ்டால் அப்கிரேடுங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்தெந்த மாடல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி டிக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டிஃபால்ட்டாக எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த அசெட்டில் உள்ள எல்லாமே உங்களுக்கு இம்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து எனக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இங்கே இன் ப்ராஜெக்ட்னு காட்டுது. ஸோ இந்த விண்டோவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுங்கிற இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்டர் அசெட்ஸ்னு ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் கண்ட்ரோலர், இன்புட் சிஸ்டம், இந்த மணிக்கு நிறையா உங்களுக்கு புது ஃபோல்டர்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த தேர்ட் பர்சன் கண்ட்ரோலரை கிளிக் பண்ணி இங்கே சீன்ஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த சீன்ஸை ஓப்பன் பண்ணி ப்ளே கிரவுண்டுன்னு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு யூனிட்டி சீன். ஸோ இதை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். அண்ட் இப்போ கரண்ட் இதை சேவ் பண்ணவான்னு கேட்குது. நான் வந்து டோன்ட் சேவ்னு கொடுத்துட்றேன். ஸோ பேசிக்காக சீனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சாம்பிள் சீன் அடிச்சு நம்ம கியூப் ஆட் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஒரு சீன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு லெவல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஒரு லெவலை வந்து ஒரு சீனில் கிரியேட் பண்ணிட்டு அடுத்த லெவலில் இன்னொரு சீனில் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு இதையும் நம்ம சீன் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக சொல்லுவோம். ஸோ இதையும் பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஒரு ஃபுல் கேம் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன் வியூவில் நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். நிறையா அசெட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த பிளேயர் ஆர்மேச்சரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது டேரெக்டாக அந்த இடத்துல உங்களுக்கு ஃபோக்கஸ் கொண்டு போயிடும். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக அந்த என்விரான்மெண்ட்டை கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஜஸ்ட்டு அவங்க கியூப் இந்த மாதிரி ப்ரிமிட்டிவ் சேஃப் வச்சு ஒரு என்விரான்மெண்ட் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பிளேயர் ஆர்மேச்சருங்கிறதுல வந்து ஒரு கேரக்டர் கண்ட்ரோலர் ஆட் பண்ணி இதை வச்சு மூவ்மெண்ட் ஸ்கிரிப்ட் இது எல்லாமே உங்களுக்கு டெமோக்காக அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க யூனிட்டி. ஸோ நீங்கள் இது வந்து இந்த ப்ளே பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். அண்ட் அதுக்கு முன்னாடி இங்கே கேமில் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது ப்ளே ஃபோக்கஸ். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே மேக்ஸிமைஸ்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணும்போது இது ஃபுல் விண்டோவில் ப்ளே ஆகும். சூஸ் பண்ணிட்டு இங்கே ப்ளே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேம் நார்மலாக விளையாடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நான் இப்போ வாக் பண்ணலாம். அண்டு ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி வாக் பண்ணால் நான் ஓடலாம் அண்ட் ஜம்பும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே இவங்க டிஃபால்ட்டாக இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ப்ளே பண்ணி கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். ஸோ தேட்ஸ் இட் கைஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யூனிட்டி அசெட் ஸ்டோர்லேருந்து உங்களுக்கு தேவையான அசெட்டை வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டில் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதிலேருந்து வெளியே வரணும்னா இந்த இதை கிளிக் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மவுஸ் கர்சர் வரலன்னா எஸ்கேப்பை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மவுஸ் கர்சர் வந்துடும். இல்லை எஸ்கேப் இல்லைன்னா நீங்கள் F1ங்கிறது இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இதுக்குள்ளே நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த என்விரான்மெண்ட் எல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைரார்க்கியில் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போய் பார்க்கலாம். பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறனால இது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் இந்த வீடியோட பர்பஸ் என்னன்னா, உங்களுக்கு யூனிட்டி இன்ஸ்டால் பண்ணி அதோட இன்டர்ஃபேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி அசெட்லாம் உங்களுக்கு தேவையான டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராஜெக்டில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா கொடுக்கணும் அப்படின்னு தான். ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்களோட ஃபுல் கேம் ஆல்ரெடி நீங்கள் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் யூனிட்டியை பற்றி போட்டிருக்கேன் என்னோட சேனலில். அண்ட் ஃபுல் கேம் பண்ணுறதுக்கும் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். பட் அது வந்து கொஞ்சம் ஓல்டு வெர்ஷனாக இருக்கும், சில சேஞ்சஸ் இருக்கும். பட் அதர் தென் தட் ஸ்கிரிப்ட் எல்லாமே கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ உங்களால் அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ண முடியலன்னா நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நான் ஒரு ஃபுல் கேம் ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டிஸ்கார்ட் சர்வர் ஒன்று வச்சிருக்கோம். அதில் உங்களை மாதிரி இன்னும் நிறைய தமிழ் கேம் டெவலப்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ நீங்கள் அது ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ தேட்ஸ் இட் கைஸ். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.